கொடைக்கானலில் தனியார் தங்கும் விடுதிக்குள் புகுந்த மர்ம நபர்கள் அதன் உரிமையாளரை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குறிஞ்சிவேல் வழங்க கேட்கலாம். குறிஞ்சிவேல், வணக்கம். எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது? போலீசார் தரப்பிலிருந்து சொல்லப்படும் முதற்கட்ட தகவல்கள் என்ன? ஹைதராபாத்தை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சூரிய நாராயணன் கொடைக்கானல் குறிஞ்சியாண்டவர் கோவில் அருகே சொந்தமாக தங்கும் விடுதி வைத்து நடத்தி வருகிறார். இவர் நடிகர் சூர்யா நடித்த மாயாவி படத்தின் மாற்றுத்திறனாளியாக நடத்த பெண்ணின் தந்தை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கோயம்புத்தூரை சேர்ந்த 5 இளைஞர்கள் சூரிய நாராயணன் சொந்தமாக தங்கும் விடுதியில் கடந்த 2 தினங்களாக வாடகைக்கு அறை எடுத்து தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் நேற்று மாலை சுமார் 6 மணி அளவில் சூரிய நாராயணன் அவரது தங்கும் விடுதியில் பணியாற்றி வந்த சக பணியாளர்கள் அங்கிருந்து வேலையை முடித்துவிட்டு சென்ற நிலையில் தங்கும் விடுதியில் இருக்கக்கூடிய கேர்டேக்கர் மற்றும் சூரியநாராயணன் ஆகிய 3 பேர் மட்டும் இருந்த நிலையில் இது நோட்டமிட்ட அந்த 5 நபர்கள் தங்கும் விடுதியில் பணியாற்றிய 2 நபர்களையும் கயிற்றில் கட்டிவிட்டு சூரியநாராயணனை கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதில் பணியாளர்கள் ஒருவர் தன்னை கயிறிலிருந்து விடுவிட்டு அங்கிருந்து வெளியேறி அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் மொபைலை எடுத்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் தனியார் விடுதி ஆய்வு செய்து அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி மற்றும் மற்றவை ஆய்வு செய்த நிலையில் அங்கிருந்த பொருட்கள் சிலவற்றை காணாமல் போனதாக கூறப்படுகிறது. மேலும் கொலையாளிகள் யார் என தெரியாமல் உள்ள நிலையில் மாவட்ட கண்காணிப்பாளர் பிரதீப் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட சிறப்பு காவலர்கள் நியமிக்கப்பட்டு தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தனியார் தங்கும் விடுதியின் உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் கொடைக்கானல் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குறிஞ்சிவேல்.